எப்பொழுது திரௌபதி அந்த அரச சபையிலே துயிலெறியப்பட்டு மானபங்கம் செய்யப்பட்டாளோ, அந்த இடத்திலே இந்த உலகத்தில் வெல்ல முடியாத வீரனாக இருந்தும் கூட, கண்ணிருந்தும் பாராமல், காதிருந்தும் கேட்காமல், வாயிருந்தும் பேசாமல் நீ மௌனமாக இருந்து விட்டாய். அந்த இடத்திலே நீ உன்னுடைய வீரத்தை காட்டி, அந்த அப்பாவி பெண்ணாகிய திரௌபதியை, உன்னுடைய பேத்தியாக இருந்த அந்த திரௌபதியை நீ காப்பாற்றி உன்னுடைய தர்மத்தை நீ நிலைநாட்டி இருக்க வேண்டும். எந்த இடத்தில் ஒரு மனிதன் தனக்கு ஒரு பலம் இருந்தும் ஒரு அநீதியை சகித்து கொண்டு அதற்கு ஒரு குடந்தையாகவோ மௌன சாட்சியாகவோ இருக்கின்றானோ, அந்த செய்யப்பட்ட பாவத்தில் அவனுக்கும் பங்கு உண்டு என்கின்ற கர்ம வினை